அட பாவி, இவ்வளவுதானா நீ? உன் மேல நீ நம்பிக்கை வச்சிருந்தியோ இல்லையோ, நான் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தனே. அந்த நம்பிக்கைய குழி தோண்டி புதைச்சிட்டிய. பரவாமல் பின்பக்கம் பார்க்கவுமா? என்ன வசு, என்ன நம்பிட்டியா? இது சும்மா வசு. அது எப்படி நான் என் உயிரை இங்க விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போவேன்? போ வசு, லெட்டரை தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் கோயிலுக்கு போ. மாமா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன். அட பாவி, இவன் என்ன ரகம்னே தெரியலையே. என்னடா இவ ஃபியூஸ் போன பல்பு மாதிரி அர்ஜுனை தேடி போனா, இப்ப என்னடானா முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு எரியுது. ஏண்டா அந்த அர்ஜுன் பையன் திரும்பி வந்துட்டானா? அவன் வந்தானா வரலையான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு பாட்டி. வாழ்நாள் முழுக்க என் வாழ்க்கையில டென்ஷன் தான். சரிடா சரிடா, டென்ஷன் ஆகாத, நான் இருக்கல்ல, பாத்துக்கலாம். ஏ வீரா, என்னடா பேச்சு? கோயிலுக்கு போறதுக்கு நேரமாச்சு, எல்லாரும் சீக்கிரம் கிளம்ப சொல்லுடா. சரி 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 மாமா, கிளம்பிட்டேன். என்ன கணேசா, இன்னும் கிளம்பலையா நீங்க? எல்லாம் ரெடினே. நானும் ரெடிப்பா. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரொம்ப சந்தோஷம்மா. ஏம்மா, கல்யாண பொண்ணு நீயே ரெடி ஆயிட்ட, மத்தவங்க என்ன பண்றாங்க? டேய் வீரா, இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள வந்தா கூட்டிட்டு போவேன். இல்ல நானும் என் பொண்ணு மட்டும் வண்டியில போவோம், நீங்களா நடந்துதான் வரணும். சரியா? அப்பா அப்பா, இதெல்லாம் ரொம்ப மோசம். சரிடா கண்ணா, உன்னை மட்டும் கூட்டிட்டு போறேன். பெரியப்பா பொய் சொல்லக்கூடாது. பாட்டி, எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. எப்படியாவது அன்பு கழுத்துல தாலி கட்டணும். கட்டலாண்டா கட்டலாண்டா, எப்படியாவது அந்த கட்டையில போறவன கட்டையில அடிச்சாவது உன் அன்பு கழுத்துல தாலி கட்ட. ஐயோ டேய், இவ கழுத்துல நீ தாலி கட்டும்போது அவன் சும்மாவா இருப்பான்? அவனையும் அடிப்பண்டா. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன சாக அடிக்காதடா. இந்த பார், வண்டியில இடம் பிடிக்கணும், துண்டு வச்சிருக்கேன், சீக்கிரம் போய் இடம் பிடிக்கலாம். வா 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 போலாம். வா. அன்பு, நீங்க உட்காரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, நாங்க போய் பாக்குறோம். வாக்கலாம். சரிக்கா, இங்கே இரு அன்பு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை வீடு இல்லையா? அண்ணா, மாப்பிள்ளை நிக்க வச்சு பேசிட்டு வாங்க உள்ள போலாம். அதுவும் சரிதான். வாங்க மாப்பிள்ளை. வாங்க 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 மாப்பிள்ளை. போய் வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டீ கொடு. இரு, கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா இப்பயே சொல்லிடுங்க. சரிங்க. வெத்தலை, பாக்கு, பழம், புஷ்பம், தேங்காய் எல்லாம் சரியா இருக்கு. சரிங்க ஐயரே. முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேல. என்னது ஐயரே? பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போட மாலை வாங்கலையா? அத மறப்புமா, நேத்தே வாங்கி வச்சா வாடி போயிடும்ல. அதனால காலையில மார்க்கெட்டுக்கு போய் புது மாலையா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லி வேலைக்காரனை அனுப்பி இருக்கேன். கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாள்ல, அது வந்தாதான் கல்யாணமே நடக்கும். என்ன ஐயரே சொல்றீங்க? கல்யாணத்துக்கு மாலை வேணும்ல, அதான் சொன்னேன். அந்த கவலையே வேண்டாம். அவன் ஆள் தான் கொஞ்சம் ஏடா கூடமே தவிர வேலையில கில்லி மாதிரி இருப்பான். பாத்துக்கிட்டே இருங்க, டான்னு வந்துருவான். உனக்கு ஏயா இந்த நிலைமை? எதுக்கு இன்னும் இங்க வேலை பார்த்துட்டு இருக்க? எந்த நம்பிக்கையில நீங்க இருக்கனே தெரியல. இந்த மாலை உனக்கு நானும் எனக்கு நீயும் போட்டுப்போம். அந்த நம்பிக்கையில தான் நானே என் கையால வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கழுத்துல விழுகிற எதுவா இருந்தாலும் அது நான் வாங்கி கொடுத்ததா இருக்கணும். அது மாலையா இருந்தாலும் சரி, தாலியா இருந்தாலும் சரி. ஐயரே, இந்தாங்க மாலை. இதையும் பிடிங்க. சரி, ரைட். பார்த்து பத்திரமா வைங்க.
ஏய் அர்ஜுன், வேலைக்காரனா இல்லாம மணமேடை பக்கத்துல நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. இதோ வந்துட்டேன் சார். சொல்லுங்க சார். அப்புறம் அர்ஜுன், வேலைக்காரனா லட்சணமா இல்லாம என்னது புது வேட்டி சட்டை மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆகி வந்திருக்க? என்ன கோலம் அது? அதான் உங்க வாயிலிருந்தே வந்துருச்சு மாப்பிள்ளைன்னு. அந்த கோலம்தான். ரொம்ப நல்லதான் பேசுற. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. கான்ஃபிடன்ஸ் நல்ல விஷயம்தான். ஆனா சில நேரம் அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆயிடக்கூடாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லதில்ல தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் அன்பு கழுத்துல நான் தாலி கட்டிடுவேன். அதுக்கப்புறம் என்னையும் அன்பையும் எவன் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. கார்த்திக் சார், நான் நம்பிக்கை வச்சிருக்கிறது மனுஷங்க மேல இல்ல, அந்த ஆண்டவன் மேல. அவன் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கான். அவன் நினைச்சான்னு வச்சுக்கோங்க, எந்த ஓவரா இருந்தாலும் ஒரே நொடியில முடிச்சிருவான். என்ன மிரட்டுறியா? ஆமா, எப்பவுமே ஒரு துண்டுன்னு வச்சிருப்பியா? அது எங்க? அந்த துண்டு எடுத்து தோள்ல போடு. வேலைக்காரனோட அடையாளமே என்ன தெரியுமா? இந்த துண்டு தோள்ல இருக்கிறது தான். அதான் ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. உங்களுக்கு யாராவது பாக்குறவங்களுக்கு நீ வேலைக்காரன்னு தெரியணும்ல சார். வேலைக்காரனா இருக்கிறது கேவலமும் இல்ல, முதலாளியா இருக்கிறது பெருமையும் இல்ல. சரி சரி, ரொம்ப ஓவரெல்லாம் பேசாத. இந்த மாலை வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாத. அங்க பாரு, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாத்தியா? அவங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும், டீ காஃபி கூல்ட்ரிங்ஸா வேணுமான்னு கரெக்டா கேட்டு பார்த்து உபசரி. சரியா? போ. அம்மா எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. அக்கா இந்தாங்க எடுத்துக்கோங்க. அது எப்படிடா வேலைக்காரனா அப்படியே மாறிடுற? நீங்களே எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன்டா இந்த அர்ஜுன் இப்படி பண்றானோ? இவனை யார் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? எடுத்துக்கங்க. தேங்க் யூ. குட்டீஸ் நல்லா இருக்காங்களா? ஏ அன்பு, ஏன் நின்னுட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், நீ உட்காரு. வாமா. அம்மா, அர்ஜுன இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொல்ல. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஏய், ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசுற? தெரியல, வர வர எனக்கு அர்ஜுனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அவர் யாருமா? எதுக்குமா இங்க வந்து இப்படி கஷ்டப்படணும்? ஒரு வேலைக்காரனா இத்தனை நாள் அவர் செஞ்சதெல்லாம் போதாதா? இன்னும் ஏமா இதெல்லாம் செய்யணும்? அண்ணா எடுத்துக்கங்க. அன்பு, தப்பு அன்பு. நீ இந்த மாதிரி பேசுறது அப்பாக்கு தெரிஞ்சது உன்னை வெட்டியே போட்டுருவாரு. அம்மா, நான் என்ன தப்பா சொல்றேன்? நீங்க சொன்னீங்கன்னு தானே கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். இத விட்டுட்டு அர்ஜுனோட ஓடி போறேன்னு சொல்லலையே. ஏய், என்னடி கோவில்ல வச்சு பேசுற பேச்சா இது? மா ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இங்க அர்ஜுன் இருந்தா கார்த்திக் அவரை அவமானப்படுத்திட்டே இருப்பாரு. என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியாது. அர்ஜுன் என் உயிரை காப்பாத்தினவருமா. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை என்ன காப்பாத்திருக்காரு. அவருக்கு முதல் மரியாதை செய்யலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவமானப்படுத்தாமலாவது இருக்கணும் இல்ல? சரி அன்பு, ஒரு நிமிஷம் இரு. நான் போய் அந்த தம்பி கிட்ட பேசிட்டு வரேன். தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணணும்? தம்பி, நீங்க வேலைக்காரன் இல்ல, முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க என் அண்ணன் பையன். இந்த கல்யாணத்துல கால் மேல காலை போட்டு உட்கார்ந்து எல்லாரையும் வேலை வாங்க வேண்டியவரு. அத விட்டுட்டு ஏன் இப்படி வேலைக்காரனா இப்படி கடந்து கஷ்டப்படுறீங்க? பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. பேசாம போய் உட்காருங்க, இல்ல இங்கிருந்து போயிடுங்க. அத்தை, முக்கா கிணறு தாண்டின பின்னாடி தாண்டினது தப்புன்னு தோணுனா எவ்வளவு பெரிய தப்போ அவ்வளவு தப்பு. நான் இப்ப என்னோட வேஷத்தை கலைக்கிறது. ஒட்டுமொத்தமா இந்த வேஷம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கலைஞ்சிரும். பசு கழுத்துல நான் தாலி கட்டுனதும் இந்த நாடகம் எல்லாமே முடிஞ்சிரும். ஏன் தம்பி, ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க இங்க இருந்தா உங்களை அவமானப்படுத்திட்டே தான் இருப்பாங்க. அத்தை,
நீங்க எதை பத்தியும் வருத்தப்படாதீங்க. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான் தா. நீங்க வேணா பாருங்க, அன்பு கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். கண்டிப்பா அதான் நடக்கும். ஏய் அர்ஜுன், இங்க வா. வரேன் தா. அக்கா, நான் உன்னை விட வயசுல சின்ன பொண்ணு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அர்ஜுன் சார் சொல்றது உண்மையோ பொய்யோன்னு தெரியாது, ஆனா அவருதான் உன் வாழ்க்கைக்கு சரியானவர்னு எனக்கு தோணுது. அர்ஜுன் சார் ரொம்ப நல்லவரு. அத நான் உனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லக்கா. அவர் எதுக்கு இங்க வந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்தே உனக்காகவே வாழ்றாரு. நம்ம வீட்ல நடந்த விஷயம் எல்லாமே உனக்கே நல்லா தெரியும். எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எல்லாத்தையும் தாண்டி உன்னை விட்டு கொடுக்க அவர் தயாரா இல்லக்கா. ஏன்னா உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. அவர் மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை அவர் மனைவி மாதிரி நீ இருந்திருக்கலாம். இப்ப அது முக்கியம் இல்ல. உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, அர்ஜுனா கார்த்திகா? என்ன பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ல கண்ணை மூடிட்டு அர்ஜுனை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அவர் தான் மனைவிக்காக உன்கிட்ட போராடுறத பார்த்தா நீதான் அந்த வசுவா இருக்க கூடாதான்னு எனக்கே ஆசையா இருக்கு. ஆமாங்கா, என்ன தப்பா எடுத்துக்காத. அவரை கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவர் மனைவிக்காக போராடுற ஒருத்தர், அந்த மனைவி நீயா இருக்கும்போது கண்டிப்பா நல்லா வச்சுப்பாரு. அதை விட முக்கியம் என்ன இருக்கு? இப்ப கூட இன்னும் டைம் இருக்குக்கா. தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. அர்ஜுன் சார் தான் உன் லைஃப்க்கு கரெக்டா இருப்பாரு. வசு, பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? நீ என்னோட வசுன்னு ஞாபகம் வந்துருச்சா? ஏன் யா படுத்துற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா? அப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டா? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் போறேன். யோ, ஒரு நிமிஷம் நில்லையா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன மதிக்கிறியா இல்லையா? என்ன வசு இப்படி கேட்டுட்ட? என் வாழ்க்கையில எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உன்னை நான் மதிக்காம இருப்பேனா? இது பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இதை விட்டா இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. சொல்லு வசு. ஆரம்பத்துல உன்னை நான் சந்திச்சப்போ நீ பேசினதெல்லாம் எனக்கு எரிச்சலா இருந்துச்சு. உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன். உன் கூட சண்டை போடணும்னு நினைச்சேன். நீ என்கிட்ட தோத்து ஓடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் தோத்து போயிட்டேன் ஐயா. உன் அன்புக்கு முன்னாடி, உன்னோட காதலுக்கு முன்னாடி நான் தோத்து போய் நிக்கிறேன். கார்த்திகோட மட்டும் நிச்சயம் ஆகாம இருந்திருந்தா நானே உன் வசுவா மாறி இருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பே இல்லை. இனி அதுக்காக மனச போட்டு குழப்பிக்கவும் விரும்பல. நீ தைரியமான ஆளு. எல்லா அவமானத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கிட்ட. ஆனா அந்த தைரியம் எனக்கு இல்லையா. உன்னை யாராவது அதிகாரம் பண்ணா எனக்கு கோபம் வருதுயா. உன்னை யாராவது அவமானப்படுத்தினா எனக்கு அழுகையும் ஆத்திரமும் வருது. நீ இங்க இருந்தா உன்னை அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு உன்னை மாலை வாங்கிட்டு வர சொல்றாங்க, டீ காஃபி கொடுக்க சொல்றாங்க. கார்த்திக் அவரோட ஷூவை உன்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு போக சொல்றாரு. இதெல்லாம் நீ வேணா வித்தியாசம் பார்க்காம செய்யலாம். ஆனா என்னால பார்க்க முடியலையா. கோவம், அழுக, ஆவேசம் எல்லாமே வருது. ஆத்திரத்துல எழுந்து போய் உன்னை வேலை வாங்குறவங்கள நல்லா அடிச்சு போட்டுலான்னு தோணுது. வசு, ஏன் வசு இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல
எனக்கு கார்த்திக் தாலி கட்ட போறாரு. ஆனா நீ நான் தான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் என் கழுத்துல தாலி கட்டினா அத நீ பார்த்தா தாங்குவியா? அத பார்த்து உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கியா? வசு, அந்த பயமே உனக்கு வேண்டாம். நிச்சயமா நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது நான் எடுத்த முடிவு இல்ல, அந்த ஆண்டவன் எடுத்த முடிவு. இத மாத்த கார்த்திகால இல்ல, வேற யாராலையும் முடியாது. இதுதான் உன்கிட்ட எனக்கு பிரச்சனை. இதுக்கு சாத்தியம் இல்லாதத கற்பனை பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ நேரம் வராத பழைய நினைப்பு இப்ப வந்துருமா? நீ சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? போ, உன் விருப்பப்படியே பண்ணு போ. இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டு பண்ணு. யார் அவமானப்படுத்தினாலும் அதை நீ வாங்கிக்கோ. ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தி மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்கறத மட்டும் மறந்துடாத. ஏன் வசு இப்படி எல்லாம் பேசுற? சரி, நான் இப்ப என்ன செய்யணும்? இங்க இருந்து போயிரு. உன்னோட சொந்த ஊருக்கே போயிரு. வசு, இங்க பாரு, நீ இங்க இருந்து போகலனா நான் மன கஷ்டத்தோட தான் மனமேடைக்கு போவேன். அது உனக்கு சம்மதமா? வசு, என்னால உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. உனக்கும் எனக்கும் தான் இந்த கல்யாண ஏற்பாடு. அந்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன் வசு. ஆனா நீ இப்படி பேசுறத என்னால தாங்கிக்கவே முடியல. உன்னை கஷ்டப்படுத்தி தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் வசு. நான் போறேன். இனிமே உன்னோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். இத்தனை நாளா நான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீயும் காத்துக்கிட்டு இருந்த. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வசு. இனியும் உன்னை தொல்லை பண்ண விரும்பல வசு. என்ன மன்னிச்சிரு அர்ஜுன். வேண்டாம் வசு, நான் புறப்படுறேன். வசு, நீ என்ன மன்னிச்சு மறந்துரு வசு. இப்படி ஒருத்தன் உன் வாழ்க்கையில வந்தாங்கிறது இனி எப்பயுமே உன் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. டேய் அர்ஜுன், டேய் அர்ஜுன், கூப்பிட அவன் காது கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கான். ஏண்டா கணேசா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அவங்க கூட போய் மல்லு கட்டிட்டு இருக்க. உள்ள நிறைய வேலை இருக்கு, வா போலாம்ப்பா. அர்ஜுன், எங்க கிளம்பிட்ட? நான் ஊருக்கு போறேன் சார். என்னது, ஊருக்கு போறியா? என்னால நம்பவே முடியலையா அர்ஜுன்? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்த்தலாமா? ஓ, புரியுது. நல்லது. ஆமா, என்ன திடீர்னு இந்த முடிவு? சரி, நீ இங்க இருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுட்டு இருந்திருப்ப. அதான் நீ ஊருக்கு கிளம்பி போற போல இருக்கு. சரி, இங்க பாரு, நீ பத்திரமா கிளம்பி ஊருக்கு போ. கல்யாணம் முடிஞ்சதும் நானும் அன்பும் ஒன்னா ஜோடியா வந்து சென்னையில உன்னை பாக்குறோம். போறதுக்கு காசு வச்சிருக்கல? அதெல்லாம் வேண்டாம் சார். கல்யாணம் வரைக்கும் வசுவுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வர முடியலைன்னா நான் விட்டுட்டு போயிடுறத உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னால முடியல, நான் போறேன் சார். நீங்க எனக்கு ஒண்ணு செய்யறதுன்னா ஒண்ணு செய்யுங்க. சொல்லு அர்ஜுன், நான் என்ன செய்யணும்? வசுவை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. என்ன அர்ஜுன், இதெல்லாம் நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அன்புவ தங்க தட்டுல வச்சு பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துப்பேன். நீ ஊருக்கு போ அர்ஜுன். மாப்ள, வேலைக்கார பையன் என்ன சொல்லிட்டு போறான்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என்ன விஷயமா?
இனி இங்கிருந்து எதுவும் புடுங்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் ஊருக்கே திரும்பி போறான். இனிமே அவன் தொல்லை நமக்கு இல்ல. என்ன சொல்றீங்க? அப்படியா? ஆமா. சூப்பர் மாப்ள, கை கொடுங்க. ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த செய்தியை பாட்டி கேட்டா சந்தோஷப்படுமே. பாட்டி எங்க? இத வந்துடுறேன். பாட்டி 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 பாட்டி, ஒரு குட் நியூஸ். அங்க சோறு போடுறாங்க, வா போய் சாப்பிட்டு சரியான சோத்து கிளவி. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன், கேக்குறியா? தலை எடுத்து சாப்பாடு எங்க போறாங்கன்னு கேக்குறேன். சொல்லி சொல்லடா. டேய், என்னன்னு முதல்ல சொல்லு. அந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் இங்க இருந்து போயிட்டான். என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, தன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் நம்ம கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். அவ சோகமா போறத என் கண்ணால பார்த்தேன் பாட்டி. ஐயோ, அந்த கண் கொள்ளாத காட்சியை நான் பார்க்காம விட்டுனேடா. இப்ப அதுவா முக்கியம்? கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது வழி சொல்லு. ஒரு விக்கெட் தானடா போயிருக்கு, இன்னொரு விக்கெட் சாலிடா இருக்குல்லடா. அதை எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறேன்டா. நீ இப்ப என்ன பண்ற? எங்க சொல்லு 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 பாட்டி. எனக்கு சூடா ஒரு கப் டீ வாங்கிட்டு வா. என்னது டீயா? டீ தானடா கேட்டேன், அது எதுக்கு நீ டீயா அப்படி ஷாக் ஆகுற? இப்பதானே பாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட. டேய், உனக்கு இப்ப ஐடியா வேணுமா வேண்டாமா? எல்லாம் என் தலை எழுத்து. டீ எடுத்துட்டு வரேன். ஐடியா மட்டும் சரியா தரல, அந்த டீ எடுத்து அப்படியே உன் மண்டையிலே ஊத்திடுவேன். போடா டீ சூடா இவ்வளவு பெரிய லோட்டால வாங்கிட்டு போய் எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள யோசிச்சு வை. வரேன். போடா.